ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இதெல்லாம் ஒரு ஆர்டருக்காக போட்டிருக்கிறேன். இதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம ஹேண்டில் போட்டிருக்குறோம். அதுக்கானது சிவன் கண் மாடலில் போட்டிருக்கிறேன். 50-50 ஒயர், நார்மல் ஒயர், மெட்டாலிக் ஒயர், இது மூணுத்துலேயும் நான் இதை கூடையை போட்டிருக்குறேங்க. இந்த கூடைங்கெல்லாம் அளவுகள் கரெக்டாக சொல்கிறேங்க, நீங்களும் பார்த்துட்டு போடுங்க. ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் இல்லை, கற்றுக்கினா எல்லோரும் நல்லா போடலாங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறமா சரியாக போயிடும். அளவுகள்லாம் கரெக்டாக சொல்கிறேன், பார்த்துட்டு போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரெகுலராக பாருங்கள், கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அளவுகள் சொல்வேன், பார்த்துட்டு அது மாதிரி. ஏன்னா கூட போடுறவங்க சிஸ்டர் அத்தனை பேருக்கும் அளவுகள் சொன்னால் அந்த பேக்ஸுக்கு இந்த மாதிரி பேகு போடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க எல்லோரும். அதனால தான் நாங்கள் அளவு ஒரு சிலதெல்லாம் சொல்கிறோம், ஒரு சிலது மட்டும் நான் வீடியோஸ் போடுறேங்க. வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கும்போதெல்லாம் நான் எடுக்கிறேன். கண்டினியூஸாக எல்லாம் வரும், இனிமேல் பாருங்கள். வாங்க இதனுடைய அளவுகள்லாம் பார்க்கலாம். இது பாருங்கள், இது மெட்டாலிக் ஒயரில் போட்டிருக்கிறேன். ரொம்ப நாட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இதனுடைய அளவுகள் பார்க்கலாம். இந்த 5 கூடைக்கும் ஒரே அளவு தாங்க, 6.25 எடுத்துக்கோங்க. நீளம் இது ஒரு கட்டு உயரம் 6.25 அடி எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் 24 நீளம் வச்சுருப்பேன். அகலத்தில் நான் ப்ராடாக இருக்கட்டும்ன்றதுக்காக 13 வருஷம் போட்டிருக்குறேன். நம்ம இந்த சைடில் ஒவ்வொரு ஒயரு உள்ளே கொடுத்து லைன் போட்டு உள்ளே சொருவிடுவோம். அந்த மாதிரி போடுறது தான் நம்ம சிவன் கண்ணில். இது நார்மல் ஒயர் தான், ஆனால் மெட்டாலிக் ஒயர். சரிங்களா? அளவுகள் இதே மாதிரி தான் இருக்கும். மேலே நமக்கு 21 லைன் வருங்க. ஒரு சில பேஸ்கெட்டில் 21 வரும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும் ஒயரு, அதனால் இது 20 வரும் நாட்ஸு. சரிங்களா? ஒன்று உள்ளே மடக்கி சொருவி இருப்பேன். இந்த ஹேண்டிலுக்கு ஒவ்வொரு ஒயரும் நான் இதுக்கு 8 அடி எடுத்துருக்குறேங்க. 3 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்குறேன். 8 அடி எடுத்துருக்குறேன். இது கோல்டு கலர், கோல்டு போட்டிருக்குறேங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு போட்டேன். நான் கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருப்பேன் இந்த ஹேண்டில், நல்லா கையில் நல்லா பிடிக்கிற மாதிரி, அதுக்காகங்க. இதுக்கு 8 அடி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஒயரும். சரிங்களா? இது பாருங்கள், ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரு, அருமையான கலருங்க. இது ஏற்கனவே ஒரு கூடை நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இவங்க கேட்டது. அது ஒரு கூடை ஒரு அம்மாவுக்கு. இது தனியாக 5 கூடையும் ஒருத்தருக்குங்க. இது கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹேண்டில்ஸ். இது சின்னதாக போட்டிருப்பேன் பாருங்கள் இதுக்கு. சரிங்களா? இதுக்கு 7.5 அடி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஒயரும். இதுவும் அதே அளவு தாங்க. என்னென்னா அது சைடில் கட்டில் இது நம்ம சைடில் கிளிப்பு போட்டிருக்குறோம், மேக்னெட் பட்டன் போட்டிருக்குறோம். சரிங்களா? இதுக்கு உள்ள பேஸெல்லாம் நல்லா இருக்குங்க. கீழே சிவன் கண் போடுறதுனால அந்த அளவு எடுத்துக்கோங்க. இது ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் போட்டிருக்குறேன். இது ஹேண்டில் நம்ம வீடியோஸ் போட்டிருக்குறாங்க, பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் வீடியோஸு. அதனுடைய லிங்க்கை நான் நம்ம கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். புரியாதவங்க புரிஞ்சுக்கி இந்த ஹேண்டில் போடுங்க. இந்த பேட்டர்ன் போடுறதும் நான் ஒரு வீடியோஸாக போடுறேன், பார்ப்பீங்க. ஆனால் அளவுகள் இதே தாங்க, எல்லா கூடைக்கும் ஒரே அளவு தாங்க. இது பாருங்கள், இந்த கூடையும் அதே மாதிரி தான். இது பேட்டர்ன் மட்டும் மாற்றிருப்பேன். கீழே ஒரு பேட்டர்ன் இருக்கும், மேலே ஒரு பேட்டர்ன் வரும். இது சரிங்களா? இது ஹேண்டிலும் இதே தாங்க, அளவுகள் அதே தான். இது இந்த டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு அந்த கார்னர் டர்ன் பண்ணுறது தெரியுன்றதுக்காக அந்த கலரில் போட்டிருக்கேன். சிங்கிள் கலர்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கான அளவுகளும் அந்த நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்பேன், போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு போடுங்க. இந்த ஹேண்டில் பாருங்கள், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்குறேன். இந்த ஹேண்டில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்னென்னா மொத்தமாக இருக்கும். சரிங்களா? கை குத்தாது. அந்த வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தேன், ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கை குத்தாதுங்களா அப்படின்னு. அரும்பு கை இப்படி குத்தாது, குத்துறது இல்லைன்றீங்க, அதெல்லாம் போடுறோம். இந்த சாஃப்டாக இது இருக்கிறது போய் குத்துங்களா சொல்லுங்கள்? இது போய் குத்துங்களா? என்ன குத்துற மாதிரி இருக்குது? நம்ம போடுறதே குத்தாது இருக்கிறதுக்காக தான் போடுறோம். அது ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க கமெண்டில். சரி, அவங்களுக்காக அதுவும் இது பண்ணிக்கிட்டாங்க. இது பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்குறேன். இது நார்மலாக இருக்கிறது தாங்க இந்த பேட்டர்னு.
நம்ம அது வந்து நார்மலாக போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். என்னென்னா கலர் மட்டும் 2 கலர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா. ஹேண்டிலுக்கு வந்து நான் பீட் கொடுத்து போட்டிருக்கிறேன். கோல்டில் ஒயரும் பிளாக்கில் மணியும் கொடுத்து போட்டிருக்கிறேன். இந்த 2 இடத்துல ஃப்ளவர் இது போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து நானே போட்டது தாங்க. இது பாருங்கள், நம்ம அந்த ஒயரில் போட்டு தான் போட்டிருக்கிறேன். சரிங்களா. இது எதுவும் தனியாக அட்டாச் எல்லாம் கிடையாது, ஒயர்லேயே நம்ம போட்டிருக்கிறேன் நான். இந்த ஹேண்டில் ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா மொத்தமாக இருக்கும், கையில் மொத்தமாக இருக்கும். ஷார்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஷார்ட்டாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஹைட்டாக வேணும்னாலையும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு ஒயரும் நீங்கள் வந்து 8 அடி எடுத்துக்கோங்க. அதே பேட்டர்னில் தான் போடணுங்க. அடியில் நம்ம இந்த மணி மட்டும் கோர்த்து நான் போட்டிருக்கிறேன். நம்ம இதை வீடியோஸும் போடுவேன், பார்க்கலாம் இருங்க. சரிங்களா. வீடியோஸ் கேட்காதீங்க, ஏன்னா போடுறேன் நான். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் போட்டுருவேன். ஓகேங்களா. நீங்கள் பார்த்து இது மாதிரி போடுங்க. இந்த அளவுகள்லாம் ஒரே அளவு தான் இருக்குங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் கூடைங்கெல்லாம். இது வந்து ப்ராடாக தெரியுது பாருங்கள் இந்த பேக்ஸ்க்கு. இது என்னென்னா சைடில் நம்ம கட்டலைன்னா இந்த மாதிரி தெரியும், கட்டினோம்னா கொஞ்சம் குறுகலாக தெரியும், அவ்வளோதாங்க. சரிங்களா. கட்டினோம்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியும், மேலே மட்டும்தான். கீழெல்லாம் பேஸ் உள்ளனா நல்லாயிருக்கும். அது ஒரு 3 கூடை மட்டும் கட்டாமையும் 2 கூடை மட்டும் கட்டிங்கிட்டு இருந்தாங்க. அளவுகள்லாம் கரெக்டாக சொல்லியிருக்குறாங்க. இந்த கூடைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் போட்டுட்டு பாருங்கள். எந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹேண்டில் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஹேண்டில்லாம் நானே போட்டது தாங்க. இது ஏற்கனவே ஒரு சேனலில் பார்த்து போட்டது இந்த ஹேண்டில். இந்த மற்ற ஹேண்டில்ஸ் எல்லாம் நான் போட்டேன். இது கொஞ்சம் ஹைட்டாகவும் கொஞ்சம் நீட்டமாகவும் போட்டிருப்பேன். இது கொஞ்சம் நல்லா கையில் தூக்கி எடுத்துகிட்டு போக ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா. பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் போடுங்க. அளவுகள் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.